அப்படின்னு சொல்லி. அத போய் மாமிசம் தான் கூடாது, எலும்பு நரம்பு அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் சூப்பு வச்செல்லாம் குடிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாக்கா பாமரன் ரொம்ப எளிமையா விளங்கிட்டான். இந்த வஹாபிகள் புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக இவர்கள் வந்தவர்கள், எளிமையா விளங்கிட்டாங்க. மக்களுடைய விழிப்புணர்வு தாங்க காரணம் இந்த வஹாபிகள் தோற்று போனதுக்கு. அப்படி ரொம்ப இதா வச்சாங்க. மக்கள் உஷாரா இருக்கிறாங்க, சின்னவங்களும் உஷாரா இருக்கிறாங்க. இந்த காலத்துல யாரும் ஏமாத்த முடியுமா? ஒரு ஆள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு மாத்திரை கொடுக்கணும், மாத்திரை கசக்கும், அதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணாரு. வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரை வச்சு சாப்பிடுறான்டாரு. அவனும் சாப்பிட்டுட்டான். மாத்திரையை சாப்பிட்டியாடா வாப்பா கேட்டாரு. மகன் சொன்னா சாப்பிட்டான் வாப்பா வாழைப்பழத்தை, உள்ளுக்கு ஒரு விதை இருந்துச்சு துப்பி விட்டான் அப்படின்னா அவனை போய் ஏமாத்த முடியுமா? நல்லா உஷாரா இருக்கிறாங்கல்ல. அதே போல பெரியவங்களும் உஷாரா தான் இருக்கிறாங்க. பெண்ணு பார்க்க போனாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ரொம்ப வேகமா சொன்னாங்க, இந்தாங்க பொண்ணு பிடிச்சிருந்தாதான் உங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவோம், இல்லன்னா சாப்பிட மாட்டோம். உடனே பொண்ணு வீட்டுக்காரவங்க சொன்னாங்க, இங்க பாருங்க பொண்ணு பிடிச்சிருக்கு நீங்க சொன்னாதான் நாங்க சமையலையே ஆரம்பிப்போம், அது தெரியுமில்ல அப்படின்னாங்க. இப்படி எல்லாமே உஷாரா தான் இருக்கிறாங்க, மக்கள் உஷாரா தான் இருக்கிறாங்க. இது போன்ற விஷயத்துல பார்த்தாங்க. இந்த வஹாபிகள் இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்ங்கிறத உணர்ந்துகிட்டு தான் அந்த வஹாபி சக்தியை வெறுத்தார் என்கிற அற்புதமான வாதத்தை இந்த அணியை சார்ந்த ஆலிம் பெருந்தகை வைத்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்க வஹாபிகளுடைய சுயநலமே என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி எஸ் ஃபகீர் முகமது ஜலாலி அவர்கள் வருகை தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாபெரும் வெற்றி மாநாட்டினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஜம்இய்யா அஹ்லுஸ் சுன்னா மற்றும் சுன்னத் வல் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, என் அணியைச் சேர்ந்த சகோதரர்களே, சகோதர அணியைச் சேர்ந்தவர்களே, நடுவராக விட்டிருக்கிற ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ஒரு கதை சொன்னார். நானும் கதை சொல்லாட்டி அதுக்கு பதில் சொன்னதாக ஆகாதுங்கிறதுனால நானும் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த உடனே முதல்ல கொடி கம்பம் ஏற்றணும்னு முடிவு பண்ணார். அந்த கொடியை நட்டிட்டு அவர் கொடியை வச்சுட்டு அவர் சொன்னார், தொண்டர்களை பார்த்து, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, பிரமுகர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த கொடியின் நீளத்தை அளங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணா, கொஞ்சம் கூட அவன் அசரல, இந்த டேப்பை எடுத்து கீழே படுக்க வச்சு அளந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார், என்னுடைய தொண்டர்கள் நான் கொடியின் உயரத்தை அளக்க வேண்டும்னு சொன்னார். குபீர்னு தூக்கி நிறுத்தினா, கீழே இருந்து ஒருத்தன் மட மட மேலே ஏறினா, மேலே இருந்து டேப்பை தொங்க விட்டான், அளந்து அதே 60 அடின்னு சொன்னான். உடனே பக்கத்தில் இருந்த நிருபர் கேட்டாரு, என்னங்க இது, கொடிக்கு நீளமும் உயரமும் ஒண்ணுதானே, கொடிக்கு நீளமும் உயரமும் ஒண்ணுதானே, அதை ஏங்க அவனுக்கு படுக்க போட்டு அளக்க சொல்றீங்க, நட்ட வச்சு அளக்க சொல்றீங்கன்னாரு. அந்த விளக்கத்தை அவனுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டா என் பின்னாடி நிக்க மாட்டான். நீளம்னா என்ன, உயரம்னா என்னன்னு அவனுக்கு விளக்க சொல்லி கொடுத்துட்டானா அவன் என் பின்னாடி நிக்க மாட்டான். இது போன்ற முட்டாள்தனமான தொண்டர்களை வைத்திருந்ததால் தான் அந்த இயக்கம் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சது. என்னுடைய சகோதரர் கூட சொன்னார், விழிப்புணர்ச்சி வந்துவிட்ட நடுவர் சொன்னார்கள் என்று நினைக்கிறேன், விழிப்புணர்ச்சி வந்ததால். 2000 வரைக்கும் அந்த விழிப்புணர்ச்சி எங்க போச்சு? 2000க்கு பிறகுதானே விழிப்புணர்ச்சின்னு நீங்க பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடைச்சது. 2000 வரைக்கும் எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, வேடிக்கையா சொல்றேன், நான் தஞ்சாவூர்ல ராஜகிரியில தராவீஹ் தொலை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப தராவீஹுக்கு பின்னாடி 10 நிமிஷம் பயான் பண்றது. அன்னைக்கு வேற யாரோ பயான் பண்ணாரு, முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு ஆள் தூங்கிக்கிட்டே இருந்தார். தூங்குனாலும் விவரமா இருந்தாரு, அவர் காதுல என்னமோ விழுந்துகிட்டு இருக்குது. பயான் முடிச்ச உடனே பக்கத்தில் உள்ள ஆளை தட்டி கேட்டாரு, அஜித் சீமாட்டின்னு சொன்னாங்களே, அன்னைக்கு ஹதீஜா சீமாட்டியை பத்தி அவர் பேசினார். சீமாட்டின்னாங்களே, தஞ்சாவூர் சீமாட்டியை சொன்னாங்களா, கும்பகோணம் சீமாட்டியை சொன்னாங்களா? ரமலானா இருக்கிறதுனால விளம்பரம் பண்ணிட்டாங்க போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்டார். இதுதான் நடந்தது 2000 வரைக்கும். 2000ற்கு பிறகுதான் அவர்களுடைய வண்டவாளங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கிறீங்களே எதுக்காக? ஒன்றுமே இல்லாதவன் மாநாடு நடத்துகிறான், தப்பானவன் கூட்டம் நடத்துகிறான், தப்பானவன் எடுத்தெறிந்து பேசுகிறான். நம்முடைய பெரியவர்களை, நம்முடைய வலிமார்களை, நம்முடைய இமாம்களை, நம்முடைய பெரும் பெரும் மேதைகளை மட்டரகமாக பேசுகிறான். இதுக்கு ஒரு இயக்கம் வராதான்னு நினைச்சாங்க. அதுவரையில் தனித்தனியாக மேன் ஆஃப் தி மேட்ச். ஒவ்வொரு மாநாடு எப்படி நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹீரோவா இருப்பார், அவரே நடத்தி முடிச்சிருவார். அதான் நடந்தது. இன்றைக்கு 2 மாபெரும் இயக்கங்கள் சேர்ந்து நடந்தவன்னா, ஆஹா நமக்கு பிடி கிடைச்சிருச்சு, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க.
ஏனென்றால் அவர்களுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவப்பட்ட நிறைய பேர்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய சுயநலம் தான். இந்த கூட்டம் ஹஜ்ரத் உமர் கத்தாபுடைய உணர்ச்சி. உமர் கத்தாப் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நம்ம சரியா தானே இருக்கிறோம், அவங்க தப்பா தானே இருக்கிறாங்க, நாம ஏன் அவங்களை எதிர்க்க கூடாதுன்னு கேட்பாங்க. அந்த உணர்ச்சி இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்திருக்கிறது என்று சொல்லுவேன். அடுத்து எங்க அணியில கோவை ஃபைசல் இருக்கிறாரு, எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நியாயமா அவர் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும். பயில்வானா அவரு ஏன்னா களியக்காவலில நடுவரா இருந்தாரு. நடுவரா இருந்தவர் என்ன செய்யணும்? சுன்னத் வல் ஜமாத்தினுடைய மாபெரும் மேதைகள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள், எனவே மக்கள் உணர்ச்சி பெற்று விட்டார்கள் சொல்றதுக்கு அங்கேயெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கணும். அங்க உட்கார்ந்துகிட்ட டிஎன்டிஜே காரங்க உட்காருங்க, டிஎன்டிஜே காரங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி சொல்லிய அவருக்கு தொண்டை வலிச்சு போச்சு. அவ்வளவு அட்டகாசம். எனவேதான் அவர் எங்க அணிக்கு வந்திருக்கிறார். இது ஒண்ணு போதாதா எங்களுடைய வெற்றிக்கு? மூணாவது, இமாம் அபு ஹனீஃபாவை இவங்க திட்டுறாங்க. இமாம் அபு ஹனீஃபாவை திட்டுறாங்க, முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுகிறார்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், தயவு செஞ்சு மணிகினி அடிச்சிட வேண்டாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு லட்சக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் இருந்தாங்க. இந்த மாணவர்களை வைத்து முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தனக்கென்று எதையாவது வாங்கி கொண்டார்களா? லட்சக்கணக்கான சிஷ்யர்களை கொண்டு ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத்தில் அவங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட கூட்டத்தை பார்த்து கலீஃபா மன்சூர் சொன்னாராம், கலீஃபா மிகப்பெரிய கலீஃபா, எனக்கே இவ்வளவு கூட்டம் கூடாது, இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, இவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது எனக்கு தெரியாம போச்சேன்னு சொன்னார். அந்த கூட்டத்தை வைத்து இமாம் அபு ஹனீஃபா 5 பைசா சம்பாதிக்கல, ஆனா கேவலம் 5000 பேரையும் 10,000 பேரையும் கூட்டிட்டு போய் நேரு ஸ்டேடியத்துல கூட்டம் காட்டி ஐயாவுக்கு கணக்கு காட்டுற, வல்லத்துல கூட்டம் காட்டி அடுத்த தடவை நீ வந்தேன்னா எங்களுக்கு வக்ஃபு போர்டை கொடு. ஏன்னா வக்ஃபு போர்டு என்பது சுன்னத் ஜமாத் அமைப்பு, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லாம் தர்காதான் இருக்கு. வக்ஃபு போர்டுல எல்லாமே அல்லாஹ் பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கான். எவன் தர்காவை எதுக்குறானா அவனையே கொண்டு போய் அங்க கொண்டு போட்டிருக்கான், அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. எனவே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறி மேலும் வலிமை சேர்ப்பதற்கு மீண்டும் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வல்லத்தை பத்தி சொன்னாரு. வல்லத்துல கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி ஒரு பொய் காபாவே உண்டாக்குனாங்க. அதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு? இங்க வந்தவன்லாம் அந்த காபா பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் நானும் ஹாஜார் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு விட்டான். ஏன்னா நீ தான் மக்காக்கே போகலையப்பா அப்படின்டா, இந்த பாரு காபா கிட்ட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து காமிக்கிறான். அதனால நம்மளாம் இன்னைக்கு ஊர்ல போனா ஹாஜார்னு சொல்லவே முடியலையே. ஹாஜார்னு சொன்னாக்க உடனே அவன் கேட்கறான், ஏங்க நீங்க மக்கத்து ஹாஜாரா வல்லத்து ஹாஜாராங்கிறான் நம்மளை பார்த்து. அந்த மாதிரி ஆகி போச்சு. இந்த பொய் காபா அவங்க கொண்டு வந்ததுனால அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? உண்மை காபா இருக்கிற இடத்துல தண்ணீரே இல்ல, ஆனா தண்ணீரை கொடுத்தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக. இந்த பொய் காபா அங்க உண்டாக்குனதுனால இருந்த தண்ணீரையும் அல்லாஹ் எடுத்துட்டான். தண்ணீர் இல்லையா அந்த அன்னைக்கு வந்தான். அல்லாஹு தஆலா நிதர்சனமா காட்டினது. அந்த அன்னைக்கு அடிச்ச வெயில் 110 டிகிரி. அதுக்கு முன்னாலேயும் அப்படி இல்ல, பின்னாலேயும் இல்ல. இந்த வருஷத்துல இதுவெல்லாம் இறைவன் நிதர்சனமா காமிக்கிறான். என்ன, நான் ஒருத்தன் இருக்கிறேன், உண்மையை காமிச்சுட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்க அப்படிங்கிறான். இப்ப அருமையான கருத்தை சொன்னாங்க. அது 2 அணிகள் இப்போது இணைந்திருப்பதால் பலம் அப்படி வாதத்தை வச்சாங்க. இணைந்ததால் நாம் பலம், அங்கே உடைந்ததால் பலவீனம். 1 2 ஆகி 2 3 ஆகி 3 4 ஏ பி சி டி எஃப் பல பிரிவு பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால பல்வேறு வாதங்களை அற்புதமாக சுயநலம்தான் காரணம் அப்படிங்கறத மிக தெளிவாக எடுத்து வச்சாங்க. அதுக்கு பதில் அளிக்க வருகை தருகிறார்கள் மௌலவி ஏ ஹவாஜா முஹைனுத்தீன் ஜமாலி எம்ஏ அவர்கள்.